இங்கு வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் முக்கியமாக இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த என்னுடைய அருமை ஆசான் சுபுஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பின்புலமாக எப்பொழுதும் செயலாற்றிக் கொண்டிருக்கும் உங்களது அருமை அக்கா ராதா தேவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் சில பயணங்கள் சில பதிவுகள் அதை பற்றி பேசுவதற்காக இருக்கும் டாக்டர் கோலப்ப பிள்ளை அவர்களுக்கும், எப்போதும் மேடையை தெரியாமல் பின்னே அமர்ந்து கொண்டிருக்கும் ரங்காஜி அவர்களுக்கும், எழுத்தாளர் என்னுடைய அருமை அக்கா கோதை அவர்களுக்கும், ஆடிட்டர் ஐயா ரவீந்திரன் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒருவருக்கையும் சொல்ல முடியாது, அதனால முக்கியமான நாட்கள் மட்டும் சொல்லிக்கிறேன் நான். ஸோ இன்று எனக்கு கொடுத்த புத்தகம் என்பது மனுவாதமும் RSSம். இது பதங்கே ரமேஷ் பதங்கே எழுதிய புத்தகம். இது ரொம்ப சீரியஸான டைட்டில். எனக்கு எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல. எனக்கு சீரியஸாவும் பேச தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் படிச்சுட்டு வந்திருக்கேன்னா என்ன, அவரோட அனுபவத்தை சொல்றாரு. இது அப்படியே சொன்னா இங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யாராவது ஒரு ஆள் RSS நல்ல இயக்கம் இல்லை யாராவது சொல்லுவீங்களா? இந்த இடத்துல சொல்ல முடியாது. இந்த புத்தகத்திலையும் அவர் RSS பத்தி தப்பாவும் சொல்லல. அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர். அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இருந்து வந்தவர் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் எந்த ஒரு கட்சி பின்புலம் இல்லாமல் RSSல் சேருகிறார், அதை பின்தொடர்கிறார். அங்கே ஒரு தாழ்த்தப்பட்டவரை RSS இருக்கின்ற நபர்களும் ஒவ்வொருவரும் அவரை எப்படி வளர்த்தெடுக்கிறார்கள் என்பதுதான் இந்த புத்தகம். அதில் நிறைய அவர் சொல்லியிருக்கிறார், நிறைய அவரோட அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். எப்போதெல்லாம் அவருக்கு கஷ்டம் வருகிறதோ அப்போதெல்லாம் எனக்கு உதவியது RSS தான், எனக்கு பின்புலமா இருந்தது இத்தனை பேர் அப்படின்ற ஒரு பேரையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் இந்த முக்கியமானது. ஸோ இந்த புத்தகத்தில் இருக்கிற அனுபவம் என்பது அவருடைய அனுபவம். அதை தவிர்த்து சில விஷயங்களை நான் இங்க சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நான் படித்தது திருவேடத்தில் உள்ள விவேகானந்தா கல்லூரி. ஒரு RSS இயக்கம் எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. கல்லூரியில் படிக்கும்போது கூட எனக்கு தெரியாது. நான் கல்லூரியில் படிக்கும் போது எனக்கு முதல்வராக இருந்தவர் வனிராஜன்ஜி. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும் போது நிறைய நாள் நான் எண்ணியது உண்டு. 3 வருட காலம் நான் முடித்த பிறகு, நான் கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகு நிறைய நாள் நினைத்தது உண்டு, ஏன் நான் RSSல் சேரவில்லை, கல்லூரியில் படிக்கும் போது ஏன் நான் RSSல் சேரவில்லை என்பது எனக்கு மிக வருத்தமான ஒன்றாக இருந்தது. எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட கல்லூரிக்கு வரேன். நான் கடந்த வருடம் RSS கேம்புக்கு போயிட்டு நானும் இன்னொரு முக்கியமான நபரும் கார்ல வந்துட்டு இருந்தோம். அப்ப அவர் சொல்றார், அந்த கேம்ப்ல இருந்த அனுபவம் அவருக்கு இன்னும் பத்தலைன்னு நினைக்கிறேன். அவர் சொல்றார், என்னப்பா வேணும் RSSக்கு, தமிழ்நாட்டுல ஒரு 10,000 சாக்கா நடத்தினா போதுமா, அதை நானே நடத்திடுறேன் அப்படிங்கிறாரு. நான் யோசித்தேன், இது என்ன அரசியல் கட்சியா, காசை கொடுத்து கூட்டுறதுக்கு, ஷாக்காயா, அதெல்லாம் ஈஸியா நடக்காது அப்படின்னு சொன்னேன். நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னாரு. அவரை காணும் கட்சியில. ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், RSSல என் காலேஜ்ல இருக்கிற 2000 மாணவர்களும் அங்கேயே தங்கி படிக்க வேண்டிய சூழ்நிலை தான். யாரும் டே ஸ்காலர்லாம் கிடையாது, அங்கேயே தங்கி படிக்கணும். ஆனா 2000 மாணவர்கள்ல RSS சாக்கா எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 2 பேர் 3 பேர் தான் பண்ணுவாங்க. வாரந்தோறும் 2 பேர் வனிராஜன்ஜி போய் நிற்பாரு. யாரும் 2 பேர் இவங்க பண்றாங்க, அவ்வளவுதான்.
கடந்து போய்விட்டார். இதில் என்ன நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், அந்த 2000 பேர்த்துல ஒரு காலேஜுக்குள்ள இருந்தா அந்த காலேஜ்ல எல்லாத்துக்கும் வலியுறுத்தி இருக்கலாம், நீங்க கண்டிப்பா ஷாக்காக்கு வரணும், நீங்க போய் நிக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி இருக்கலாம். ஆனா நான் 3 வருட காலத்திலும் இப்பவும் சரி அந்த காலேஜ்ல எல்லாரும் RSSல சேரணும் அப்படின்னு யாருமே சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஏன் ஒரு இயக்கம் 100 ஆண்டு காலம் கடந்து இந்த 2025ல 100 ஆண்டு காலம் முடிக்க போகுது அப்படின்னா, ஆத்மார்த்தமாக யார் அங்கே மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும், நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் மட்டும்தான் RSSல இருக்க முடியும். பணத்துக்காகவோ மதிப்புக்காகவோ புகழுக்காகவோ கட்சியில ஏதாவது கிடைக்கும் என்பதற்காகவோ உள்ள இருக்கிறவன் RSSல இருக்க முடியாது. அது RSSோட நோக்கம் கிடையாது. RSS என்பது ஒரு ஹிந்து தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பச்சை பொய் அது! மக்களுக்காக நாள்தோறும் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இயக்கம் என்றால் அது RSS இயக்கம் தான். இந்த மனுவாதத்தை ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ரீசெண்டா என்னோட சீனியர் என்ன பண்ணாரு, பாப்பா ஒரு பேரவைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு திமுக கூட்டத்துக்கு கூட்டு போறாரு. சீனியர் இல்லையா, என்னால தவிர்க்க முடியல, நானும் போயிட்டேன். அது பலவந்தாங்கல்ல ஒரு பேரவை அப்படின்ற எந்த பேரையும் சொல்ல விரும்பல, ஒரு பேரவைன்ற பேர்ல இன்னும் ரோட்ல நடக்குது. நான் 6:30 மணிக்கே போயிட்டேன். 4 பேர் உட்காந்துருக்காங்க, என்னடா யாரும் வரல அப்படின்னு சொல்லி நானும் என் சீனியரும் போய் உட்காந்துட்டோம். முதலில் என்ன, நாட்டுப்புற கலைகளை ஆரம்பிக்கிறாங்க. நாட்டுப்புற கலைகள் ஆரம்பிச்ச உடனே பேனர் என்ன போட்டிருக்காங்கன்னா, திருவள்ளுவரையும் பாரதியாரையும் பின்னாடி பேனர் போட்டு நடத்துறாங்க. பலவந்தாங்கல்ல அப்படின்னு சப்வே ஏறணுன்னே போன வாரம் அந்த பேரவையில முழுக்க யாரை பத்தி பேசுறாங்கன்னா, ராமசாமி நாயக்கரை பத்தி தான் பேசுறாங்க. அதுல ஒண்ணு சொன்னா பாருங்க, நாட்டையே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ் உழைத்தவர் ஈவேரான்டா ஒருத்தன். என்னங்கடா இப்படி குட்டுறீங்களா? பின்னாடி திருவள்ளுவரையும் பாரதியாரும் வச்சு தமிழ் உழைத்தார் ஈவேரான்னு சொல்றீங்களா? அதுல கை தட்டி சந்தோஷப்படுறானுங்க அத்தனை பேரும். நம்புறானுங்களோ நம்பலையோ கை தட்டுறானுங்களோ ஒரு டாபிக்காக. இதுதான் மனுவாதம். மனுவாதம் என்பதை என்னவென்று அவர் சொல்றார் பாருங்க பதங்கே. ரொம்ப பிடிச்ச அந்த வாசகம் என்பது இன்றைய திமுகவுக்கு அப்படியே அச்சடிச்ச மாதிரி உட்காரும். எப்படின்னா, கருத்து பொறாமை. நம்மளை பேசவே விட மாட்டாங்களே, வாயவே துறக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா நீ பண்ணியா அப்படின்னு ஒரு கேள்வி. கருத்து பொறாமை. அறிவு குருடு. அறிவு இருந்தாதானே குருடே இருக்க முடியும். அங்கதான் அறிவே இல்லையே, எங்க அறிவு இருக்கும்? அறிவு குருடு. தன்னை எதிர்ப்பவர்களை தாக்கும் மனப்பான்மை மற்றும் மனதில் ஆழ பதிந்துள்ள ஆணவம், இவற்றின் மறுபெயர் தான் மனுவாதம் என்கிறார் பதங்கே. நீங்க கண்ணை மூடி கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அந்த திமுகவோ யாராவது முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்களா? இல்லையே. நம்ம தானே கொடுத்திருக்கோம் பிரசிடென்ட்டுக்கு. நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து அமைச்சர் முருகன் அவர்களுக்கு, தேசிய தூய்மை பணி ஆணையத்தின் தலைவர் அருமையண்ணன் மா வெங்கடேசனுக்கு, யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கோமே. அப்ப யாரு பிரதித்துவம் கொடுக்கறது? நம்மளுக்கு தான் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்ப மனுவாதம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்மளை குருடேங்கிறாங்க. அதுதான் இன்றைய நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு இயக்கம் 100 வருட காலம் அடைந்து விட்டது. ஒரு இயக்கம் முழுமை அடைய வேண்டும் என்றால் அதற்கு காலம் எடுக்கும். அந்த காலம் தமிழ்நாட்டிலும் சீக்கிரம் வந்தே சேரும். ரொம்ப நாள் கிடையாது. இதே தமிழ்நாட்டுல தாமரை கொடி கண்டிப்பா மலரதான் போகுது. அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இல்லாம இங்க ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை கூடிய சீக்கிரம் இங்கே வரப்போகிறது. அதை எல்லாரும் பார்க்கதான் போறோம். இந்த புத்தகத்தில் அவர் சொன்னது என்னவென்றால், அம்பேத்கரையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் RSS என்றுமே அரவணைத்து அவர்களை
சேர்ந்துதான் வைத்திருந்தது என்பதை தான் இந்த புத்தகத்தில் அவை கூறுகிறார். நம்மளை எதிர்ப்பவர்கள் எவரா இருந்தாலும் சரி, உண்மையையும் எது மற்றவர்களுக்கு நன்மை பயக்குதோ அந்த நன்மையை மட்டும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகத்தில் முழுமையாக கூறியிருக்கிறார். இதை தவிர்த்து வேற எதுவும் இந்த புத்தகத்தில் இல்லை. எனக்கு கொடுத்த காலம் முடிவடைந்து நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.